கர்த்தர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார், பயப்படாதே. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார். நாம் எப்போதுமே நமது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பற்றியே தான் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து மகிழ்ந்திருப்பாரா, சந்தோஷப்படுவாரா என்று நாம் யோசித்து பார்ப்பதே இல்லை. தேவன் இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை குறித்தும் சந்தோஷப்பட்டு களிகூறுவதே இல்லை. மலையை குறித்தோ, காடுகளை குறித்தோ, ஆற்றை குறித்தோ, கடலை குறித்தோ அவர் சந்தோஷப்பட்டு களிகூறுவது கிடையாது. அவர் சந்தோஷப்பட்டு களிகூறுகிற ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டும்தான். இந்த உலகமும், இந்த உலகத்தில் உள்ள காடு, மலை, ஆறு, சமுத்திரம் எல்லாமே மனிதர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டன. மனிதன்தான் இவற்றையெல்லாம் தனக்கு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சந்தோஷத்திற்காக இவற்றை மாசுபடுத்தி அழிக்கவும் செய்கிறான். ஆனால் தேவன் சந்தோஷப்பட்டு களிகூறுகிற மனிதன் யார் என்றால், தனது ஆத்துமாவை அழித்து கொள்ளாதவன்தான். இந்த பாவ உலகத்திலிருந்து மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்கிறவன்தான். அதனால்தான் மனம் திரும்பிய ஒரே ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுவதாக இயேசு சொன்னார். நமது வீட்டில் நடக்கும் விசேஷமான காரியங்களை குறித்தோ, பண்டிகைகளை குறித்தோ அவர் சந்தோஷப்படுவதில்லை. திருவிழாக்களில்தான் நாம் களி கூறுவோம், அதிலும் அவர் களி கூறுவதில்லை. நாமும் தேவனுடைய களிகூறுதலில் பங்கடைய வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்புதலை அடைய வேண்டும். மனம் திரும்புதலின் கனியை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தாரை போல களிகூறுதலுக்காக களியாட்டுகளை தேடி போனால் நாம் கண்ணியில் சிக்கிக்கொள்வோம். இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பரலோகத்தை இன்னும் அதிகமான களிகூறுதலுக்குள் வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் சந்தோஷமே நமது சந்தோஷமாக மாறிப்போக வேண்டும். இவ்வுலக காரியங்களிலேயே சந்தோஷத்தை தேடி நித்திய சந்தோஷத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் களிகூர்ந்து மகிழும்படியான ஒரு நபராக உங்களால் இருக்க முடியவில்லையே என்று பரிதவிக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். அவர் நம் நடுவில் இருப்பதனால் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரலோகத்தின் சந்தோஷத்திற்கு பாத்திரவான்களாக மாறுவோம். பரலோகம் நமக்காக மகிழும். பயப்படாதிருங்கள். ஆமென்.